Happy birthday, darling. Thanks, Ravi. கடவுள் துகளை போலே மிதக்கின்றேன் வெள்ளை வண்ண வானத்திலே தடையில்லா வழியில் பாயும் காற்றாய் மனதுள்ளே கொள்ளை இன்பம் பாய்கிறதே இனி ஏதும் மச்சங்கள் இல்லை இனி ஏதும் துன்பங்கள் இங்கில்லை முடிவில்லா காதல் மட்டும்தான் நான் தேடுகிறேன் உள்ளுக்குள்ளே அவை வைத்துக் கொண்டேன் சொர்க்கங்களை நான் தேடுகிறேன் என் அருகே உன்னை வைத்துக் கொண்டேன் ஒட்டிக்கொண்டே பிறந்திடும் இரு பிள்ளைகளாய் இன்பத்துடன் துன்பம் பிறக்கும் காதல் கொண்டே இந்த காலம் என்ற கத்தியால் துன்பத்தை வெட்டி எறிந்தோம் கடவுள் துகளை போலே மிதக்கின்றேன் வெள்ளை வண்ண வானத்திலே தடையில்லா வழியில் பாயும் காற்றாய் மனதுள்ளே கொள்ளை இன்பம் பாய்கிறதே நம்புவதே கண்ணில் உன்னை காண செய்ததற்கே வேதியனை நான் நம்புவதே உன்னை என்னை ஒன்று சேர்த்ததற்கே முத்தந்தின் நீ பறவை ஒன்றென்று என்னை சுற்றி கொத்துதிங்கே என்ன செய்வேனோ வெட்கத்தினை கேட்டு நச்சரித்து நிற்குதே யாரோடு நியாயம் கேட்பேனோ கடவுள் துகளை போலே மிதக்கின்றேன் வெள்ளை வண்ண வானத்திலே தடையில்லா வழியில் பாயும் காற்றாய் மனதுள்ளே கொள்ளை இன்பம் பாய்கிறதே இனி ஏதும் மச்சங்கள் இல்லை இனி ஏதும் துன்பங்கள் இங்கில்லை முடிவில்லா காதல் மட்டும்தான் இது ரோசிக்கு. ரோசியா? டேய், யாரா அந்த ஃபிகர் ரோசி? ரோசினா நாய்டா, பெட் டாக். அது இல்லாம அவ இருக்க மாட்டா. அப்படியா? அதே. என்னடா? முதல்ல ஒரு நல்ல நாளா குறி, அதுக்கப்புறம் குடி. டேய், ஏன்டா படுத்துற? இப்ப எதுக்காகடா நாள் குறிக்கணும்? எங்க கல்யாணத்துக்கு. அப்ப இது வரைக்கும் கல்யாணமே நடக்கலையா? அடப்பாவி, 2 வருஷமா ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இது வரைக்கும் கல்யாணமே பண்ணலையா? கல்யாணம் மட்டும் இல்லடா, வேற எதுவுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலையா? 2 வருஷம். முதல்ல ஒரு முகூர்த்த நாள் பாடுறா. முதல்ல ஆளை பத்தி பாப்போம், அப்புறமா நாளை பாப்போம். ஒரு கார்டு எடுங்க. இது புது ஆஸ்ட்ராலஜி, சீட்டு கட்ட ஜோசியம். இதுல இவன் எக்ஸ்பர்ட். நீங்க ரொம்ப தைரியசாலி. அவ பயங்கர பயந்தாங்கோலி. அப்படியா? இன்னொரு கார்டு எடுங்க. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. am I right? இல்ல இல்ல இல்ல, அவ என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டா. ஜஸ்ட் மிஸ். இந்த வாட்டி கரெக்டா சொல்றேன் பாருங்க. நீங்க தொலைச்ச ஒண்ணு உங்களை தேடி வரப்போகுது. நான் எதுவும் தொலைக்கலையே. அப்படியா?
நீங்க குடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம வச்சிருக்கிறத கேட்டு யாராவது வந்திருக்காங்களா? ம்ஹும். இல்ல பைத்தியம், முதல்ல முகூர்த்த நாள் பாரு. ஓகே ஓகே சொல்றேன். நாள் தானே சொல்லணும். 23ஆம் தேதி சூப்பரா இருக்கு. அன்னைக்கே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. என்னாச்சு சாரு? ஒன்றும் இல்லை ரவி, ஏதோ படபடப்பா இருக்கு. கல்யாணம் இல்ல, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. சாரு, ஃபோன். அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஆமா, நீங்க யார் பேசுறது? என்ன விஷயம்? ஆ ஆ சாரு, என்ன ரவி, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணாங்க? வேதாரண்யத்திலிருந்து ஃபோனு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்ம உடனே போகணும். வேண்டாம் ரவி, உனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு. முதல்ல நான் போய் பார்க்குறேன். தேவைன்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ நீ வந்தா போதும். சாரு, அந்த ஊர்ல நீ தனியா என்ன ரவி பண்ணுவ? ப்ளீஸ், அது நான் பிறந்து வாழ்ந்த ஊர். எனக்கு தெரியாதா? நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீ இங்கே கல்யாண வேலையை பாரு. என்ன சாரு, அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை, லதா இல்லாத அந்த வீட்டுக்கு போகிறதுன்னு நினச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்ப லதாவை பத்தி ஏன் நினைக்கிற? இல்லை, அவ சாவுக்கு நான் தானே காரணம். முட்டாள்தனமா பேசாத சாரு. ஆபரேஷன்ல அவ செத்ததுக்கு நீ எப்படி காரணமாவ? ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டது ஏன் தப்பு தானே? சாரு, நம்மள மீறி நடக்கிற விஷயங்களுக்கு விதி மேல பழிய போட்டுட்டு நாம சைலண்டா இருந்தோம். இப்போ நீ போறது உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும்தான். அதை தவிர வேற எதையுமே நினைக்காத. நாங்க வரணும்னா உடனே ஃபோன் பண்ணு, சரியா?
எந்த வார்டில் இருக்காங்க? ஸ்பெஷல் வார்டில் இருக்காங்க. அம்மா, Now she is unconscious. இப்போ அவங்களால பேச முடியாது. Your mother has been affected by sudden shock. உங்க அம்மாவோட நர்வ்ஸ் சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் அம்மாக்கு ஒன்றும் ஆயிடாதுல்ல? அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். லெட்ஸ் கோ. என்ன மேடம், ரூமா மெயின் ரோட்ல சொன்னாங்களா? நானே சொல்லி வச்சேன், லாட்ஜ் ரெசார்ட்னு போனீங்கன்னா காசு கடந்துருவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, எங்க வீட்டு பின்னாடி ரூம்ஸ் இருக்கு, 500 ரூபா வாடகை, அவ்வளவுதான். நீங்க யார் சார்? என்ன பத்தி ஒரு வரியில சொல்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா இங்க ஆளினால் அழகுராஜா நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஏன் நாலேஜையும் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, பெரியவங்க யாரும் இல்லையா சார்? இருக்காங்க. அக்கா இந்த பாருங்க, எனக்கு அவ்வளவு விவரம் பத்தாது. எங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் தம்பி தான். எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் அவனோட பெரிய லட்சியமே. அப்படியா? ஆமா மேடம், நான் ஒரு தாடி முழிக்காத டி ராஜேந்தர். எங்க அக்காவுக்கு பக்காவா ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தான் போராடிட்டு இருக்கேன். ஆனா பொண்ணு பார்க்க வரீங்களாம் ஏதோ காட்டு யானைய பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்க. எதுக்கு ஏன் சோக கதையை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? வாங்க வீட்டை காட்டுறேன். இந்த வீட்ல தங்கலாமா? இது வீடு இந்த வீட்டை இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது இல்ல. நீங்க ஆசைப்படுறீங்க, 1000 கொடுங்க. 1000 ரூபாய்? வீடு கடல் மாதிரி இருக்கும். நானே இந்த வீட்டை சரியா பார்த்தது இல்ல. உங்களுக்கு நீங்க இருக்க போறீங்க, ஒரு 2000 வெட்டுங்க. ஏய், இப்போதானே 1000 சொன்னேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் போச்சு தானே? ஆமா, ரோசி. ஐட்டம் டான்சர் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதீங்க மேடம், எங்க ஏரியாவுல ஏகப்பட்ட நாய்ங்க காஞ்சி போய் கிடக்கு. அதுங்க கையில உங்க ரோசி சிக்கனா ரோஸ்ட் ஆயிடும். அந்த ரோஸ் வராம நான் தான் பாத்துக்கணும். அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு தான் 2000 ரூபாய். அக்கா லக்கேஜ் எடுத்து உள்ள வை. ஓகே தம்பி. போட்டா வாய் செவக்கும் மச்சான். மேடம் மன்னிச்சுங்க மேடம், உங்க வீடு தெரியாம உங்களுக்கே வாடகைக்கு விட்டு அந்த பாவி பைய. மேடம், நாங்க இங்க வேலைக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது மேடம். உங்க அம்மா ஹாஸ்பிடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க எல்லாம் வாடகைக்கு விட ஆரம்பிச்சோம் மேடம். மேடம் 2 பேர்கிட்ட தான் இது வரைக்கும் வாடகையே வாங்கியிருக்கோம் மேடம். அதை திருப்பி கொடுத்துறேன் மேடம். வாங்க வாடா. ஒரு நிமிஷம். ஏன் அவனை கூப்பிடுறீங்க? இந்த வீட்டோட ஓனர் நான் தானே அவனுக்கு தெரியக்கூடாது. அப்பா அம்மா இல்லாத பையன், பார்க்கும்போது பாவமா இருக்கு. இருக்கட்டும். சரிங்க மேடம், ஆனா அவன் பேசி கொன்றுவானே மேடம். பரவாயில்ல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. கூப்பிட்டேன்
பாருடா உன் அக்கா பணம் கேக்குறாங்க. கொடுங்க மேடம். லக்கேஜை தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இதே ரயில்வே ஸ்டேஷனா இருந்தா கூலி சும்மாவா தூக்கிட்டு வந்திருப்பான். துட்டு கொடுத்துருப்பீங்கல்ல, எடுங்க மேடம் ஒரு 1000 ரூபா. 1000 சரி 500 ரூபா கொடுங்க. ஐயோ ஒரு 100 வச்சு கொடுங்களேன். முதலாளி யார் அந்த கிழவியா? அது நிலைமையை பார்த்தா திரும்ப வர மாதிரியே தெரியல. ஏமா அதுக்கு டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். கிழவி அங்க பூட்டிக்கிச்சுனா ஏய் ஜண்டனக்கா ஏய் ஜனக்கனக்கா டக்கா டக்கா. நீங்க மேடம் டென்ஷன் ஆறீங்க? என்னமோ உங்க அம்மா பத்தி சொன்ன மாதிரி. அவங்க ஏன் பாட்டி. சொந்த பாட்டியா? பணக்கார கிழவிங்கெல்லாம் எனக்கு எப்பவுமே பாட்டி தான். நீங்க துட்டு கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. எங்க காந்தி படத்தையே காணோம். அம்மா 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 என்னம்மா என்ன பண்ணுது? அம்மா என்னாச்சு சொல்லு. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. என்னாச்சுன்னு சொல்லுமா. மேடம் நான் வேணா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் ப்ளீஸ்.
யார கேட்டு கார் எடுத்துட்டு போனீங்க? இந்த பொண்ணுங்க ஓசில கிடைச்சா ஒன்னையும் விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. எடுங்க 1000 ரூபாய். எடுங்க. என்னது 1000மா? டாக்ஸில போனா கூட அவ்வளவு ஆகாது. அது டாக்ஸி, இது கிழவியோட காடி. நீங்க எங்க காடியை டச் பண்ணப்பவே அங்க கிழவியோட பாடி ஷேக் ஆயிடும். சும்மா அவங்கள பத்தி நீ அள்ளி விடாத. ஹலோ, உங்களுக்கு கிழவி பத்தி என்ன தெரியும்? அது பாக்குறதுக்கு தான் சைலண்ட். வீட்ல டச் பண்ண ஆயிடும் வயலண்ட். அது டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு பொண்ணு அவுட், இன்னொரு பொண்ணு ஜூட். நிறுத்து. அவங்க பொண்ணு நீ பாத்திருக்கியா? அந்த கருமத்தை நான் எதுக்கு மேடம் பார்க்கணும்? அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் சேர்த்துக்கிறேன். கொடுங்க மேடம் கவரை. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. எனக்கா சைட வலிக்கலாம் அப்பப்ப கரெக்டா டிப்ஸ் வாங்கிக்கிறியா? அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். முதல்ல அவங்ககிட்ட பேச்சு கொண்டு போறேன். என்னடா நான் பேச்ச குறைக்க தான் சொன்னேன், நிறுத்த சொல்லல. டேய், இப்பவாது புரிஞ்சுதா? இப்போதான் புரியுது. கடவுளே, என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடுத்தேன். உங்க மனசுல பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்பா? நீங்க பண்ற டார்ச்சரை கம்பேர் பண்ணா அந்த கேள்வியோட டார்ச்சரை பரவாயில்ல போல. நான் என்னடா பண்ணேன்? ஒரு நாள் வாடகை விட்டதுக்கு என்னமோ சொந்த வீடு மாதிரி உங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் கட்டோ சைஸ்ல. ஐயோ மங்கா, நான் அறிவோட தான் பேசிட்டு இருக்கேன். எடுங்க 1000 ரூபாய். டேய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியல உனக்கு. போட்டோ மாட்டினது கரெக்ட் தான். அதுக்கு 1000 ரூபாய் எதுக்கு? நீங்க வீட்டை காலி பண்ணும்போது போட்டோ எடுத்துட்டு போயிடுவீங்க. நான் தான் ஆணிய புட்டிங்கி பெயிண்ட் அடிச்சு பேச்சர் பண்ணணும். இதுக்கெல்லாம் துட்டி யார் கொடுப்பா? எல்லாத்துக்கும் செதுடா போட்டிருக்கேன். எடுங்க 1000 ரூபாய். ஐயோ டேய் மாக்கா, ரொம்ப ஆடாதடா. எனக்கு எல்லாம் தெரியுங்க. இந்த பொண்ணுங்க சும்மா இருக்கிற செவரி விட மாட்டாங்க, நல்லா படிக்கிற பசங்களையும் விட மாட்டாங்க. சான்ஸ் கிடைச்சா போதும் உடனே அப்படிச்சிருவாங்க. எடுங்க 1000 ரூபாய். வாய் தான் இப்ப நமக்கு ஆப்படிக்க போகுது. சும்மா இருக்கா? எடுங்கங்கறல. குடுக்கறேன்டா, அக்கவுண்ட்ல வெச்சுக்கோ. நான் உங்களை நம்புறேன், அதுக்கு மேல உங்க பர்ஸ நம்புறேன். பஞ்சிடலவா அடிக்கிற போடா. ஹலோ டேய், வாய் மூட்டு போடா கொஞ்சால. அப்பா 1000 ரூபாய் போச்சு. அம்மா சாரிமா. அம்மா மனசுலயும் ஒண்ணும் இல்ல, மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அம்மா என்கிட்ட நிறைய பேச மாட்டாங்கம்மா. நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன இருக்கும்? 27ஆம் தேதி ராத்திரி அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. என்ன தேதி சொன்னீங்க? 27. அப்படி எதை பார்த்து பயந்துருப்பாங்க? எனக்கு தெரியலம்மா. ரோசி, 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 எங்க போயிருக்கோம்? ரோசி, 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 ரோசி. என்ன மேடம் சல்கலாம் அடிப்பாங்க போல இருக்கு. மேடம் மேடம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு படிக்கட்டுக்கிட்டு ஏன் படுத்து தூங்குறீங்க? நீங்கெல்லாம் படுத்தா எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஆகும். எந்திரிங்க மேடம். ஏன் மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் தெரியும் மேடம். என்ன தெரியும்? ஓப்பன் பண்ணா கல்யாண வீடு. உங்களுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல, அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. உங்களோட ஊரே டார்ச் போட்டு தேடிட்டு இருக்கு. கரெக்டா மேடம்? அப்படின்னா உங்க பாய் ஃப்ரெண்டு சிம் கார்டை மாத்துற மாதிரி உங்களை மாத்திட்டு வேலையில பிடிச்சானா? கரெக்டா மேடம்? அப்படி இல்லைன்னா நீங்க 3 மாசம் கர்ப்பம், கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால இங்க வந்து தலைமடா இருக்கீங்க. சரியா மேடம்? சாரி மேடம், ராங் டைம். இன்னொரு நாளைக்கு கதையை கண்டினியூ பண்றேன். ரூம் போட்டு தான் யோசிக்கணும்.
என்ன பயந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாம வந்தேன். கல்யாண வேலையில அங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. நீ இல்லாம என்னால தனியா இருக்க முடியலடா. ரவி, இந்த வீட்ல லதா இருக்கா. நீ என்ன சொல்ற? லதா செத்து 4 வருஷம் ஆச்சு. ரவி, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவன் இந்த வீட்ல தான் இருக்கா. என்ன கொல்றதுக்கு பாக்குறா. எப்படிமா சொல்ற? ஏய், நீ எதையோ பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரவி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றதை நம்பு ரவி. சரி, இனிமே நான் இங்க உன் கூட தானே இருக்க போறேன். ஒன்னும் ஆகாது, பயப்படாத. சரு, என்னாச்சு? சரு, சரு, என்னாச்சு? சரு, சொல்லு சரு, என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? அவ என்ன விட மாட்டா. டெஃபினட்டா என்ன கொன்னுடுவா. நீ பயப்படக்கூடாதுன்னு தானே இங்க வந்து படுத்தேன். உனக்கு என் கஷ்டம் புரியல ரவி. சரு, கண்டிப்பா என்ன கொன்னுடுவா. ஹலோ, நான் நேத்து என்ன கேட்டேன்? கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லன்னா மண்டைய ஆட்டினீங்க. பாய் ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டானான்னு கேட்டேன். ஐயோ நீங்க கர்ப்பமான்னு கேட்டேன். ஓ நோ நீங்க. நான் ராத்திரி போயிட்டு வரதுக்குள்ள இவர் இங்க இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இப்ப நிறுத்த போறியா இல்லையா? அக்கா, நீ இட்லி நான் 20, தோசை நான் 90 அடிச்சு முழுங்குறியே, அத முதல்ல நிறுத்து. டேய், அரிசி குண்டா, முழுங்கறத பத்தி நீ பேசாத. ஹலோ, முதலாளி ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நீங்க பேச்ச மாட்டாதீங்க. முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். டேய், நாங்க இங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? குட் क्वेश्चन. ஐ லைக் இட். 50-50 ஆடியன்ஸ் போல் போனே ஃப்ரெண்ட். இல்ல சூரிய சர்க்கே கேட்டு பாருங்க. இந்த பாஷாக்கு என்ன வேணும்னு கரெக்ட்டா சொல்லுவாரு. எனக்கு வேண்டியது 1000 ரூபாய். எடுங்க 1000 ரூபாய். அது சரி. ஹாய் ரவி. ஹாய் ஆண்டி. ஓ, ஆண்டி வரையா? மேடத்தோட ஆண்டியே சூப்பரா இருக்காங்க. ஏய், வாங்க மோகா, ஆண்டி, சும்மா வாங்க. ஆண்டி, இன்னைக்கு நைட் நீங்க இங்க தான் தங்கணும். ஏய், இல்ல 1000 ரூபாய் வாடகை வசூல் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஏய், கெஸ்ட்ரா? கெஸ்டா? அப்பனா ஃப்ரீ. அந்த 1000 ரூபாய் டொனேஷனாவே கொடுத்துருங்க. நல்லா இருப்பீங்க. ஆமா ரவி, உனக்கு இப்படி ஒரு ஆண்டி இருக்காங்கன்னு சொல்லவே இல்ல. அது சொல்றதுக்கு இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. டாக்டர் ரொம்ப பிஸி. அதுவும் இல்லாம மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேற இருக்காங்க. எதுல ஸ்பெஷலைசேஷன் பண்றீங்க? ஐ அம் a psychiatrist. எப்பவும் ஃபோன் கூட பண்ணாதவன் நேர்ல பேசணும் வான்னா. விஷயம் என்னன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ.
1 மினிட் ஆண்டி. சரு, ஏய் சரு நில்லு சரு. சரு விளையாடாத சரு. விளையாடுறது நீ. நான் இங்க தனியா இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க போனாலும் அவன் என்ன ஃபாலோ பண்ணி கொல்ல பாக்குறான்னு சொன்னதுக்கு பைத்தியம்னு டிசைட் பண்ணிட்டல. ஏய் அப்படிலாம் இல்ல சாரு. நில்லு சாரு, என் பேச்சை கேளு சாரு. ப்ளீஸ் சாரு. ஆண்டி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டா எப்படி? இது சின்ன விஷயமா? இதெல்லாம் உனக்கு சின்ன விஷயமா இருக்கலாம். ஏய் இல்ல சாரு. என் ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் சொல்லாமலே உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஆனா இவ்ளோ சொல்லி உனக்கு புரியலல. நீ என்ன தப்பா புரிஞ்சிருக்க. ஏய் தயவு செஞ்சு நில்லு சாரு. சாரு என் பேச்சை கேளு சாரு. சாரு சாரு ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப் சாரு. சாரு நில்லு சாரு. ஏய் ரோசி சாரு. ஏய் ரோசி. சாரு ஏய் ரோசி ரவி. ரிப்போர்ட் சேஸ் யூ ஆர் நார்மல். இந்த படத்தை பாரு, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. இதே இப்போ சன்ரைஸ்ன்னு சொன்னா யூ ஃபில்ட் வித் பாசிட்டிவ் தாட்ஸ், யூ அப்சல்யூட்லி ஆல் ரைட்னு சொல்லுவீங்க. அதே சன்செட்னு சொன்னா யூ ஃபில்ட் வித் நெகட்டிவ் தாட்ஸ், தேர் சம்திங் ராங் வித் யூன்னு சொல்லுவீங்க. am I right டாக்டர்? சாரு, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் மனசுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அது நம்ம உடம்புக்கு வர தலைவலி, இருமல் மாதிரி தான். பெருசா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சிம்பிளான ட்ரீட்மெண்ட் போதும். உன்னை நினைச்சு ரவியும் ரொம்ப கவலைப்படுறம்மா. நீ மனசு விட்டு பேசினா உனக்கும் நல்லது, உன்னால ரவிக்கும் நல்லது. சொல்லு, லதாவோட உன் சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? ஊசி போட்டா தானே சரியாகும். எனக்கு ஊசி வேணாம், வலிக்கும். எனக்கு ஊசி போட்டா இவளுக்கும் போட்ட மாதிரி தானே? அப்ப எனக்கே போடுங்க. உனக்கு வலிக்காதா? இவளுக்கு வலிக்காதுல, எனக்கு அதுவே போதும். பட்டு பிள்ளைமா, உனக்கு ஜுரம் அடிக்குதுமா, ஊசி போட்டா தானே சரியாகும். ஓகேவா? அம்மா அடிச்சல்ல. நான் என்ற சொல்லே தேவையில்லை, கண்ணாடி பார்த்திடும் வேலையில்லை, நாற்காலி பூக்கள் எங்களுக்கு, நெஞ்சுக்குள் ரகசியம் வாய்ப்பே இல்லை, தோளுக்கு தோள் நின்று ஆடுவோம், சோகம் அறிந்ததில்லை, பாதைகள் ரெண்டாகும் போதிலும் நாங்கள் பிரிந்ததில்லை, ஒன்றாக முளைத்தோம், ரெண்டாக சிரித்தோம், ஒற்றை காம்பில் ரெட்டை பூவானோம்.
சாரு, சின்ன வயசுல தான் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவோம். அப்புறம் வளர வளர மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆனா நீயும் லதாவும் அவ்வளோ ஒத்துமையா இருந்திருக்கீங்க. அப்படி இருந்த நீங்க அப்புறம் ஏன் பிரிஞ்சிங்க? காரணமா தான் கேக்குறேன். சரி, இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசினது போதும். நல்ல ரெஸ்ட் எடு, சந்தோஷமா இரு. இதுதான் நான் உனக்கு கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன். அவ என்ன ஃபாலோ பண்றேன்னு சொன்னப்பெல்லாம் நீ என்ன நம்பலல. வா, நீயே வந்து பாரு. உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். எங்க? வா, வந்து பாரு. எங்க கூட்டிட்டு போற? காமிக்கிறேன். இதோ பாரு. என்னாச்சு சாரு? ரவி, ரவி என்ன நம்பு ரவி. நான் நடந்து வரும்போது கூடவே அவளும் நடந்து வந்த ஃபுட்மார்க் இருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். நீ பார்த்தேன்னா நான் சொல்றது நீ நம்புவேன்னு தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ ரவி, ரவி நான் டாக்டர் கிட்ட வரல ரவி. ப்ளீஸ், நான் சொல்றது நம்பு. என் கண்ணால பார்த்தேன். அவ சரி, ஃபுட்மார்க் நான் பார்த்தேன். சாரு, நான் உன்னை footmark நம்புறேன். இங்க இருந்தது. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போல. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆண்டி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ட்வின்ஸ்ல ஒருத்தர் இறந்துட்டா இன்னொருத்தர் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க. செத்தவங்க இன்னொருத்தரை வாழ விட மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சான்ஸே இல்ல. என் வீட்டுக்கு எதிர் வீட்டுல 4.5 வயசு பொண்ணு ஒண்ணு, பேர் சுஜிதா. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போதெல்லாம் தினமும் வாசல்ல நின்னு அழகா சிரிச்சுக்கிட்டே எனக்கு டாட்டா சொல்லும். அந்த குழந்தைக்கு சிவியரா ஜாண்டிஸ் வந்து காப்பாத்த முடியாம ஒரு நாள் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த குழந்தை உண்மையிலேயே அங்க நின்னுகிட்டு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு சைக்காட்ரிஸ்டான எனக்கே அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது 20 வருஷமா உடம்போட ஒட்டிட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு இல்லாம போயிட்டா அந்த பாதிப்பு சாருக்கு இருக்கத்தானே செய்யும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளை வெளியில கொண்டு வரது உன் கையில தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதலா இரு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆண்டி. டேக் கேர். May I come in? Yes, come in. என்னம்மா 2 பேர் ஒண்ணா வந்திருக்கீங்க? நாங்க ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள், சாரு, லதா. இந்த பாருங்கம்மா, வயலின் வாசிக்கிறது ஒரு அறிவும் ஒரு ஆன்மாவும் எந்த டைவர்ஷனும் இல்லாம சேர்ந்து சாதிக்கிற விஷயம். ஆனா நீங்க 2 பேர் 2 அறிவு 4 கையை வச்சுக்கிட்டு உங்களால எப்படி ஒரு புள்ளியில சேர்ந்து வாசிக்க முடியும்? இல்ல சார், எங்களால வாசிக்க முடியும். இந்த பாருங்க, உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் ஐம் சாரி, உங்களை இந்த கிளாஸ்ல என்னால சேர்த்துக்க முடியாது. ஏதோ பேசிக் நோட்ஸ் வேணும்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனா அடுத்த லெவல் போக போக உங்களால சேர்ந்து வாசிக்கவே முடியாது. இல்ல சார், நாங்க ட்ரை பண்றோம். என்ன ட்ரை பண்ணுவீங்க? இந்த நோட்ஸ்ல நீ லாஸ்ட் லைன் வாசிக்கும் போது உன் கை கண்டிப்பா எட்டாது. போவ 90 டிகிரி திருப்பி கீழே இருந்து மேல கத்தி மாதிரி போகணும். அப்படி போகும்போது ஒண்ணு அவ மூக்கு உடையும், இல்ல அவ கழுத்து கிழியும். உங்களுக்கு இது தேவையா? எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்படி பிறந்தது அவங்களோட வீக்னஸ்னு நினைக்கிறத விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்காக என்கரேஜ் பண்ணலாமே.
சார் தி கிரேட் மியூசிஷியன் பியூத்தோவன் அவருக்கு 2 காதுமே சுத்தமா கேட்காது. அவர் அற்புதமா கம்போஸ் பண்ண நோட்ஸை அவரே கேட்டதில்ல. அந்த குறையும் தாண்டி அவர் சாதனை பண்ணலையா சார்? அவரை மாதிரி இவங்களும். இத பாரு, நீ வெக்கேஷனுக்கு பொழுதுபோக்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஸ்டூடெண்ட். லீவு முடிஞ்சதும் திரும்பி போயிடுவ. சங்கீதம் உனக்கு தொழிலும் இல்ல, லட்சியமும் இல்ல. டோன்ட் ட்ரை டு டீச் மீ. சாரி. நீங்க போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நோட்ஸை வாசிச்சு காட்ட போறேன். சார் மிஸ்டர் ரவி, அன்னைக்கு ட்வின் சிஸ்டர்ஸ் வந்தப்போ சொன்னேன்ல, ஃபைனல் நோட்டேஷன்ஸ் வாசிக்கிறது கஷ்டம்னு. சேம் திங். ஓவர் 90 டிகிரி திருப்பி கீழே இருந்து மேல கத்தி மாதிரி போகணும். அப்படி போகும்போது ஒண்ணு அவ மூக்கு உடையும், இல்ல அவ கழுத்து கிழியும். கிரேட், ரியலி கிரேட். நீங்க 2 பேர் இல்லம்மா, ஒருத்தர் தான். மேடம், என்னாச்சு மேடம்? ஒண்ணுல டாக்டர் கூப்பிடுறாங்க. அடிக்கடி எதையோ பார்த்து பயப்படுறாங்க. முழு நினைவு எப்போ வரும் டாக்டர்? அவங்க ரெக்கவர் ஆகிறது அவங்க வில் பவரை பொறுத்தது.
எங்க பாஸ் போயிட்டு வரீங்க? ஆண்டியை பார்த்துட்டு வரேன்டா. யாரு பாஸ்? அந்த நைஸ் ஆண்டியா? ஏய், ஏன் பாஸ் முறைக்கிறீங்க? சாதாரணமா தான் கேட்டேன். பாஸ் கேட்கறதே தப்பா நினைக்காதீங்க. உங்க ஆளு எப்ப பார்த்தாலும் மூடாட்டாவே இருக்காங்களே, ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா மறைக்காதீங்க பாஸ். அன்னைக்கு பார்த்தா மாடிப்படியில படுத்து கிடந்தாங்க. ஒரு நாள் அவங்களே காரை ஏற்றி ரோஸியை ரோஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயத்த நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பாஸ். அவங்களால நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க பாஸ். என்னடா பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா போடுற? ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. பாஸ் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஐடியா இருக்கு பாஸ். என்னது? நீங்க ஏன் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கூடாது? ஏண்டா உங்க அக்கா சைஸை வச்சுதான் பிரம்மாண்டம் சொன்னியா? அதுல பாஸ், நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதே எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பங்களாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே கல்லுல 2 பங்களா. நீங்க வேணா எங்க அக்கா கிட்ட பழகி பாருங்க. அக்கா, எதுக்குடா கூப்பிடுற? தம்பி என்னப்பா கூப்பிட்டியா? அக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உன் புருஷனை எப்படி எல்லாம் பாத்துக்குவ? ஐயருட்டே சொல்லுக்கா. அது வந்து என்னடா திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? சும்மா சொல்லுக்கா. ஐயோ வெக்கமா இருக்குதுடா. அது சொல்லி காட்டட்டுமா இல்ல பாடி காட்டட்டுமா? அக்கா அது பாடி காட்டுறது இல்ல, பாடி காட்டுறது. கேளுங்க. ரவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல. ஐஷோ? யா. ஓகே. மாங்காய் ஏதோ சொல்றான். கீழே வந்து என்னன்னு கேள. வா. இல்ல இது க்ளீன் பண்ணிட்டு வரேனே. அது இருக்கட்டும். அப்புறம் வந்து பாத்துக்கலாம். நீ வா. வர வர சாருவை விட நீதான் இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்க. சரி, மேல மேகத்தை பாரு. என்ன தெரியுது? மேகம் தான் தெரியுது. சிங்கம் ஓடுற மாதிரி ஒரு இமேஜ் தெரியல? ஆமா. பாட்டி வடை சுடுற மாதிரி நிலாவில் தெரியறதும் இப்படிதான். எல்லாமே அவங்கவுங்க மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் தெரியும். அந்த மாதிரி தான் நீ வீட்டில் பார்த்ததும். நீயும் சாருவும் இங்கே இருக்கிற வரைக்கும் லதாவை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம்ல? பேசாமல் 2 பேரும் சாருவோட அம்மாவை கூட்டிக்கிட்டு காஷ்மீருக்கே போயிடுங்க. அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. ஓகே? இமீடியட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? அது நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். யா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். ஆண்டி, என்ன வேணும் ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி. ஏய் மாங்கா, பாத்து.
காத்தாடி போனா போயிட்டு போகுது, நீ கீழே இறங்கு. மரம் ஏடுறதுல நான் கிங்க மேடம். இதெல்லாம் ஒரு மரமா? என் சர்வீஸ்ல இது மாதிரி எத்தனை மரத்தை பார்த்திருப்பேன். இது இருக்கிற வரைக்கும் இமயமலையே ஈஸியா ஏறிடுவேன். என்னடா இது? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். இது எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு வலிக்காம இருக்கிறதுக்கு, இது பெட்ல சுச்சா போகாம இருக்கிறதுக்கு. யார் கொடுத்தது? இது எங்க ஊர் சாமியார் கொடுத்தது. சாமியார்? அவர்கிட்ட சஞ்சீவனி வேர் இருக்கு மேடம். சஞ்சீவனி வேரா? இந்த உலகத்திலேயே அது எவ்வளவு பெரிய தீய சக்தியா இருந்தாலும் அதை அடக்கி ஒடுக்குற பவர் அந்த வேருக்கு இருக்கு மேடம். ஆனா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்ல. அது கருடனோட கூட்டுல தான் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு கருடன் கூட்டுல இல்லாத நேரமா பார்த்து குஞ்சுங்க பறக்க முடியாதபடி அதோட காலில் திருடனுங்க இரும்பு கம்பியை கட்டிடுவாங்க. அதை கவனிச்ச தாய் கருடன் மனுஷன் போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் சஞ்சீவனி வேற தேடி எடுத்துட்டு வரும். அந்த வேர் பட்டா போதும் கம்பியே கட்டாயிடும் மேடம். வேறு கம்பி மேல பட்டா கம்பி எப்படி கட்டாகும்? அதத்தான் மந்திரமாயின்னு பெரியவங்க சொல்லுவாங்க மேடம். இன்னும் இது மாதிரி சஞ்சீவனி வேருக்கு நிறைய சக்தி இருக்கு மேடம். क्षिपवोम स्वाहा पक्षीराजाय क्षिपवोम स्वाहा पक्षीराजाय. சஞ்சீவினி வேரை கண்டுபிடிக்கிறதுக்காக கருடன் கூட்ட கொளுத்துவாங்க. ஓம் ஜுவாலமாலினி. கூட்டுல இருக்கிற எல்லாம் எரிஞ்சாலும், ஏன் கூடே கருகி போனாலும் சஞ்சீவினி வேர் மட்டும் அப்படியே இருக்கும். ஹனுமத் பாதோதகம் சஞ்சீவினீஸ்வரம். நெருப்பாலேயே அழிக்க முடியாத அளவுக்கு சக்தி வந்தது மேடம் சஞ்சீவினி வேறு. என்ன மன்னிச்சிரு பக்ஷிராஜா. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனா மிருத்யோர் மோக்ஷயத். அந்த வேரை வச்சு தான் எங்க சாமியார் பேய்களெல்லாம் விரட்டிட்டு இருக்காரு. ஸ்டோரி ஃபினிஷுங்க. எடுங்க 1000 ரூபாய. யோசிக்காதீங்க. சரி கொடுக்குறேன். என்னம்மா விஷயம்? ஐயா, 20 வருஷமா இவ கூடவே ஒட்டி பிறந்து வளர்ந்தவ திடீர்னு இறந்துட்டா. இப்ப அவ ஆவியா வந்து டார்ச்சர் பண்றதா இவளுக்கு தோணுது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பரிகாரம் பண்ணணும். ஜெய் ஜக்கம்மா. வாங்கிக்கம்மா. தீர்காயுஷ்மான் பவ. இதை எடுத்துக்கிட்டு போய் வீட்டு வாசல்ல கட்டுங்க. எந்த துஷ்ட சக்தியும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. தைரியமா போங்க. சாமி ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுங்க. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். போயிட்டு வாங்க. நன்றி சாமி. ஏன் சாமி அவங்க அவ்வளோ பயந்துகிட்டு உங்ககிட்ட வந்தாங்க? நீங்க என்னன்னா தேங்காய் தகடு மட்டும் கொடுத்து அனுப்பி வச்சிட்டீங்க. சஞ்சீவனி வேற கொடுத்து பேய விரட்ட வேண்டியதானே? மங்கா இப்படி வா. சஞ்சீவனி வேற என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? இங்க பூதம் பிசாசுன்னு வராங்கல்ல, அதுல 199 பேரு ஏதோ மனப்பிரமையில இருப்பாங்க, இல்ல எதையாவது பார்த்து பயந்துங்க வருவாங்க. நிஜமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இவங்க பட்டணத்துக்காரங்க அபூர்வமா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, எதையோ பார்த்து பயந்து இருக்காங்க. ஒரு தைரியத்துக்கு தான் கொடுத்தமிச்சேன். புரிஞ்சதா? எதுவும் ஆகாது. ரக்ஷமா ரக்ஷமா. இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்க? புலவன் மாதிரி சொல்லவா, பொறுக்கி மாதிரி சொல்லவா? நீ பொறுக்கி தானே? பொறுக்கி மாதிரியே சொல்லு. பணங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? காலங்காத்தால பானையில இறக்கி வச்ச நொற தள்ளுன ஒரு மரத்து கல்லாட்டம் சும்மா கும்முன்னு இருக்க. புலவன் மாதிரி சொல்லு. தேனில் நனைந்த தேவதை நீ. சும்மா புழுகாத. பச்சையா சொன்னா பொறுக்கிங்கிற, பாலிஷ்டா சொன்னா புழுகுறங்கிற. ஓகே, இனி நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். 5 daysல மேரேஜ். வெயிட் பண்ணக்கூடாதா? முடியாது.
சாரு, என்னாச்சு? ஏன் இங்க வந்து நின்றுட்டு இருக்க? என் கூடவே இரு ரவி. முன்ன என்ன நடந்துச்சுன்னு நீ தெளிவா சொன்னாதான் இப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அடிக்கடி கண்ணாடியில லதா தெரியறதா சொல்ற, இப்ப இந்த கண்ணாடியில யார் தெரியறா சொல்லு? சாரு, அவன் அடிக்கடி நம்மளே பார்த்துட்டு இருக்கான். அப்படியா? அவன் நம்மளை தான் வரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காது. வா போய் பார்க்கலாம். ஐயோ வேணாம், சும்மா இரு. मैंने बोल दिया ना, मैं आ रहा हूँ यार. அவன் போயிட்டான். வா. இல்லை வேணாம், வாங்குறேன்ல. हाफ एन आवर है ना, इतना जल्दी क्यों?
சரு என்னாச்சு சரு? சரு take care. Please, Charu. Charu. Hi. Hey, go. For you. Wow. Chance இல்ல. லதா போலாமா? எங்க? வயலின் கிளாஸுக்கு. ஒன்றும் வேண்டாம், கற்றுக்கிட்ட வரைக்கும் போதும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்ந்தோம், இப்போ ஏன் வேண்டாங்கிற? நீ அங்கே போய் வயலின் கற்றுக்கிட்டா பரவாயில்ல, வேற ஏதோ இல்லை பண்ணுற. நீ எதை பற்றி சொல்கிற? உன் லவ்வை பற்றி தான். லதா என்ன லதா? யார் வேணும் உனக்கு? சாரு இருக்காங்களா? வீட்ல யாரும் இல்லையா? சாரு! வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. லதா ப்ளீஸ் லதா, அவரே வந்துட்டார் லதா. இன்னைக்கு விட்டு அவரை பார்க்க முடியாது, அவர் ஊருக்கு போற லதா ப்ளீஸ். உன் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கான். சாரு! சாரு! யோ, ஏன் கத்துற? அவனை உள்ள விடாதேன்னது உனக்கும் தெரியும்ல. என் ஃபீலிங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ ஏன் ஃபீலிங்க புரிஞ்சுக்கோ. ஓயா. அவர் போயிட்டு போறாரு, வா லதா நாம போய் பார்க்கலாம். நான் வரல, வேணும்னா நீ போ.
சாரு என்னால தனியா போக முடியல தான் ப்ளீஸ் வாலதா போலாம் தெரியுதுல சும்மா இரு நான் கிளம்புறேன் இதை சாரு கிட்ட ஆ சரி சரி கொடுத்துட்டு கிளம்பு வாலதா போலாம் ப்ளீஸ் போகட்டும் விடு பாதியிலே வந்தது பாதியிலே போயிட்டு தான் நினைச்சுக்கோ நீ சொன்னதை கேட்டு குழப்பம் தெளியும்னு பார்த்தா இப்ப இன்னும் குழப்பமாயிடுச்சு. உங்ககிட்ட ஏதோ தப்பு இருந்து அந்த குற்ற உணர்ச்சி தான் உன்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துதுன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்னதுல உன் தப்பு எதுவுமே இல்லையே. உன் வாழ்க்கையை நீ விரும்பின மாதிரி வாழ நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்னைக்காவது லதாவை பாரமா நினைச்சிருக்கியா? அப்புறம் என்ன, உன்னோட நினைப்பு தான் லதாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. அடுத்த தடவை லதா தெரியும் போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கா. இப்ப தெரியறது என் மன பிரம்மதான்னு உனக்குள்ளேயே நீ சொல்லிக்கிட்டு தைரியமா கண்ணை திறந்து பாரு. கண்டிப்பா லதா அங்க இருக்க மாட்டா. சாரி. அதெல்லாம் ஆகாதுன்னா எப்படி சார்? கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை கால் இருக்கு. அப்படின்னா இதுவும் ஒரு உருப்படி தானே? டேய் இது நாய் தானடா. பாஸ் உங்களுக்கு இந்த கடுப்பி வேணுமா பாஸ்? அப்படியே ஃபுட்பால் மேல ஒரு உதை வீட்டுக்கு வெளியே போய் விழுந்துரும். ஏய் மாங்கா வெச்சுக்குங்க, ஆனா 1000 ரூபாய் கொடுத்துருங்க. என்ன கேக்குறா ரவி? ஒண்ணு இல்ல சாரு, சும்மா உளறிக்கிட்டு இருக்கான். ரோட்ல போறப்ப பார்த்தேன், இந்த நாய் டிட்டோ நம்ம ரோசி மாதிரியே இருந்தது. ஓனர் கை காலை பிடிச்சி உனக்காக வாங்கிட்டு வந்தேன். ஏதோ கிடைச்சதுன்றதுக்காக ஒரு நாயை கொண்டு வந்து இதான் ரோசினா எப்படி ரவி? செத்து போன ரோசியை திரும்ப கொண்டு வர முடியாது சாரு. ஆனா இதை ரோசியா நினைச்சு பாசமா பாத்துக்கலாம்ல. இந்த சாரு இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரவினே வச்சிருங்க. ஏய் சாரி பாஸ். ஸ்வீட்டின்னு பேர் வச்சா? புதுசா ஏன் பேர் வைக்கணும்? ரோசினே கூப்பிடலாமே, போக போக பழகி போயிடும். ஓகே பாஸ். பாஸ் பொண்ணுங்களை பிடிக்க ஆம்பளைங்க ஊர் முழுக்க நாய் மேல அலையறத பாத்திருக்கேன். ஆனா நீங்க அப்படி அலையற நாயே கொண்டு பிக்கப் பண்றீங்களே, நீங்க அந்த நாயோட கிரேட் பாஸ். சாரு சாரு இது என்னன்னு உனக்கு தெரியுதா? உன்னை மட்டும் தனியா ஒரு படம் வரைஞ்சேன். அதை கொண்டு வந்த அன்னைக்கே உன்னை மீட் பண்ண முடியல, அதனால தான் வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போனேன். அந்த டிராயிங் தானே இது?
இந்த டிராயிங் எப்படி சாரு கிழிஞ்சது? என்னடி என்ன லூஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா வரைஞ்சிருக்கான்? லதா வேணாம் லதா ப்ளீஸ் லதா கிழிக்காத லதா ப்ளீஸ் லதா லதா ப்ளீஸ் லதா வேணாம் லதா 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 ப்ளீஸ் லதா. சாரு இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னா மட்டும் என்ன பண்ணிருப்ப ரவி? அவ இதை கிழிச்சதோட விட்டுருந்தா பரவாயில்ல. இன்னும் என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஐயோ லதா லதா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா சீக்கிரம் வாமா. லதா என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. என்னாச்சுமா? சீக்கிரம் வாமா. லதா ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? லதா துப்பமா என்னமா நீ? செத்தாலும் மாத்திரை சாப்பிட மாட்டேன். இல்ல டாக்டர், இதை இப்படியே விட முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. வேற வழியே இல்லை. 2 பேரையும் பிரிச்சிருங்க டாக்டர். நல்லா தானே இருந்தா? அவளை அப்படி பண்ண ஆச்சரியமா இருக்கே. ஏன்னா அவளும் உன்னை லவ் பண்ணா. என்னை விட அதிகமா லவ் பண்ணா. ஆபரேஷன்ல நான் செத்து போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்போ அவ சாவுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி ஆயி போச்சு. ஒரு பக்கம் அவன் நினைப்பு என்னை இம்சை பண்ணுது, இன்னொரு பக்கம் அவளே வந்து என்ன டார்ச்சர் பண்றா. இதுல நீ வேற கேள்வி மேல கேள்வி கேக்குற. இப்படி இருந்தா எப்படி ரவி? I'm really sorry நான் என்ன பண்றது? உன் மனசுக்குள்ள இவ்ளோ பெயின் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அழாத ப்ளீஸ். ஏய் நான் கேஷுவலா தான் கேட்டேன். எஸ் டாக்டர். முடிஞ்சிருச்சா? தேங்க்யூ டாக்டர். நான் உடனே வரேன். ஓகே. ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிடலாம். இப்பதான் டாக்டர் கிட்ட பேசினேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நீ ரெஸ்ட் எடு. வா.
Charu! I don't understand. Charu, what's happening to you? அவன் மறுபடியும் என்ன அட்டாக் பண்ணா. No, Charu. Listen to me. We have to go to the doctor. என்ன கொல்லாம விட மாட்டா. No, you have to. அவ இருக்கா. லதா அந்த வீட்ல தான் இருக்கா. அத ரவிக்கு தான் புரியல. லிஃப்ட்ல உனக்கு லதா தெரிஞ்சிருக்கா? நீ அவளை தைரியமா ஃபேஸ் பண்ணிருக்க. அது வெறும் மன பிரம்மங்கிறதுனால மறைஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி தைரியமா நீ வீட்லயும் பாத்திருந்தா இதெல்லாம் இல்யூஷன், வெறும் பிரம்மதான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இது பிரமே இல்ல. இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஓ சாரு, நான் சொல்றது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐயோ டாக்டர், எனக்கு புரியுது, உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவ என்னமோ ஒரு நிமிஷத்துல செத்து போயிட்டா. நான் தான் இங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல அவகிட்ட இருந்து எப்படி என்ன காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே என்ன ஆனாலும் நான் இங்க வரமாட்டேன். சாரு, தங்கச்சிக்கு சீமந்தம் தவிக்கிது என் பந்தம் உள்ளுக்குள்ள ஆனந்தம். சாமி, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க தானே? பாருங்க, நீங்க கொடுத்த தகடு தேங்காய் எப்படி கடுத்திருக்குன்னு. சாரு, சாரு, என்னாச்சு சாரு? சாரு, கண்ணை திறந்து பாரு சாரு. சாரு, என்னாச்சு? ரவி, ரவி, ரிலாக்ஸ். என்னாச்சு? வா போலாம். எனக்கு பயமா இருக்கு ரவி. டென்ஷன் ஆகாத. என்ன விட்டு எங்க போயிடாத ரவி. சொல்றேன்ல, உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் வாழணும் ரவி. கடைசி வரைக்கும் உன் கூட வாழணும் ரவி. ப்ளீஸ் ரவி, என்ன விட்டு எங்க போயிடாத. இருக்க, ரிலாக்ஸ்.
ஓம் ஹ்ரீம் க்ளீம் கிங்கிணி கராந்தகி சிம்மத்வக்ர தைத்யராஜே ஓம் ஃபட் ஸ்வாஹா துஷ்ட நாசினி ருண்ட சண்டினி வாயு ஸ்தம்பினி திக்பந்தனா பிரளய பயங்கரி பகைய தீர்த்துக்கிறதுக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்மா இது. அவ்வளவு சுலபமா இவளோட சக்தி அடக்க முடியாது. வெறி கொண்ட இந்த ஆத்மாவை முதல்ல சாந்திப்படுத்தணும். அதுக்கு 48 நாள் பூஜையை நான் பண்றேன். அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா நெருப்பு தண்ணி காத்துப்படாம பாதுகாக்கணும். அப்பத்தான் இந்த ஆத்மாவை நிரந்தரமா என்னால் அழிக்க முடியும். ஜெய் ஜக்கம்மா. சாரு, உனக்கு 2 குட் நியூஸ் சொல்ல போறேன். முதல் நியூஸ், லதா சாப்டர் க்ளோஸ்ட். இனிமே அவ தொந்தரவு உனக்கு எப்பவுமே இருக்காது. ஒரு பூஜை பண்ணி சாமியாரு அவ ஆவி அடக்கிட்டாரு. 2வது நியூஸ், நாளைக்கு நான், நீ, உங்க அம்மா எல்லாரும் மார்னிங் ஃப்ளைட்ல ஊருக்கு போறோம். ஹாப்பியா? இப்போதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ். லவ் யூ. நீ வீட்டுக்கு போ சாரு. நான் டாக்டர் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இந்தாங்க டாக்குமெண்ட். பேஷண்ட்டை ஷூட் பண்ணுறதுக்கு நீங்களும் சாருவும் இதில் சைன் பண்ணோம். ஓகே டாக்டர். ஆண்டி எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. ஓகே ரவி, மெடிசன்ஸை கரெக்டாக கொடுத்துடுவாங்க. எல்லாம் சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். ஹாப்பி ஜர்னி. ஆண்டி, ஆண்டி, எல்லாம் சரியாயிடுச்சு. நாம எல்லாரும் ஊருக்கு போறோம்.
என்ன ரவி இப்படி நினைச்சு போயிருக்க? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன், அம்மாவை கூட்டிட்டு போறதுல ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. சரி இங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. காலையில தானே ஃப்ளைட்டு, நிறைய டைம் இருக்குன்னு முகூர்த்தத்துக்கு எடுத்த புடவையை கட்டி பார்த்தேன். எப்படி இருக்கு? இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது இல்ல? என்னாச்சு ரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதை விட முதல்ல இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணு. ஓ, அம்மாவை ஷிஃப்ட் பண்ணும்ல. உன் சைனை போடு. அதானே போட்டிருக்கேன். செத்தவ கையெழுத்த நீ ஏன் போடுற? உன் சைனை போடு. ரவி நீ என்ன சொல்ற? இது ஏன் சைன் தான்? லதானு கையெழுத்து போடு. என்னடி பாக்குற? லதானு கையெழுத்து போடு. ரவி நான் சாரு, லதா இல்ல. நடிக்காத. உங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரவி அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது உளறி இருப்பாங்க. நான் லதா இல்ல, சாரு. கொன்னுடுவாங்க. அவ பேரை சொன்ன நாக்கு அறுத்துருவேன். 2 வருஷமா அவ பேரை சொல்லியே ஏமாத்திட்டேடி. நான் உயிருக்கு உயிரை காதலிச்சவள எனக்கு அடையாளம் தெரியாம பண்ணிட்டிய. நீ வாழணுங்கிறதுக்காக என் சாருவ கொன்னுட்டியடி. கொன்னுட்டியடி என் சாருவ. நான் கொல்லல. நான் கொல்லல. சாரு நான் கொல்லல. ஏய் என்னடி என்ன லூஸ் மாதிரி உட்கார வச்சுட்டு உன்னை மட்டும் தனியா வரைஞ்சிருக்கான்? லதா வேணாம் லதா, ப்ளீஸ் லதா, கிழிக்காத லதா ப்ளீஸ். ஏன்டி இப்படி பண்ண? அவர் ஆசை ஆசையா வரைஞ்ச டிராயிங்க இப்படி கிழிச்சு போட்டுட்டியே. ஏன் இப்படி கூட இருந்து ஏன் உயிரை வாங்குற? உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. நீ எனக்கு பாரமா இருக்க. போய் தொலை, என்னை விட்டு போய் தொலை. கடைசி வரை நாம இப்படி ஒன்னாவே இருப்போம். ஏய் என்ன பார்த்து என்னடி சொன்ன? நான் உனக்கு பாரமாயிட்டேனா? ஏய் 20 நாள் லவ்வுக்காக 20 வருஷமா கூட இருந்த நான் உனக்கு பாரமா போயிட்டேனா? ஏய் இப்போ சொல்றேன், நீ தாண்டி எனக்கு பாரமாயிட்ட. சாரு, சாரு, ஏய் சாரு, ஏன்று சாரு, 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 அம்மா, சாரு கண்ணு திறந்து பாரு சாரு, சாரு, அம்மா சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரமா வா, வா 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 சீக்கிரமா வா. சாரு என்னாச்சு பாரு, வா சீக்கிரம் வா. சாரு என்னவாச்சு? நான் வேணும்னு பண்ணல. இட் வாஸ் ஜஸ்ட் an accident. 20 வருஷமா கூடவே இருந்தவ திடீர்னு போயிட்டா. அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தெரியாது ரவி. என்னை பெத்த அம்மாக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? அன்னைக்கு என்ன தோல்ல சாச்சு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்லை ரவி. அப்போதான் சாருக்கு நீ எழுதின லெட்டர் கிடைச்சது. இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு அந்த லெட்டர் ஒண்ணுதான் காரணம். உன் கூட வாழணுங்கிறதுக்காகவே அந்த நிமிஷத்துலேருந்து நான் சாருவாவே மாறிட்டேன். லவ் பண்ணேன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு 2 வருஷமா சாரு பேர்ல தான் லெட்டர் எழுத வேண்டி இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷத்தையும் ரொம்ப நாள் அனுபவிக்க எனக்கு கொடுத்து வைக்கல. விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சு.
அப்புறம் அவங்க கூட இருக்க முடியாம தான் நான் உன்னை தேடி வந்தேன். ரவி, நான் உன்கிட்ட வந்த விதம் பொய்யா இருக்கலாம், ஆனா உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் நிஜம் ரவி. உன் மேல சத்தியமா சொல்றேன் ரவி, ஐ ஸ்டில் லவ் யூ. வாய மூடு. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் டி. நீ எப்படிப்பட்டவன் காட்டதா அன்னைக்கு அந்த கிழிஞ்ச டிராயிங்க சாரு என் கண்ணில் பட வச்சிருக்கா. அதை பத்தி கேட்டதுக்கு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? லதா மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா, அதனாலதான் எங்களை பிரிக்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு வாய் கொசாம போய் சொன்னேன். கடைசியில என் சாருவை குணமாக்கிட்டு தானே ஆபரேஷனுக்கே போயிருக்கேன். குறிச்சேன் நீ லதா சாரு ஏய், ஆமா நான் லதா தான். அதுக்கு என்ன இப்போ? இப்போதான் நிம்மதியா இருக்கு. அடுத்தவங்க பேரை வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே வாழறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 2 வருஷம் நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உனக்காக தானே வாழ்ந்தேன். கடைசியில நீயே என்ன ஏத்துக்கல. இதுக்கு மேல நான் எதுக்கு நடிக்கணும்? ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஐ எம் so sorry. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. நாம புது வாழ்க்கை ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ஒரு தடவை சொல்லு. காலத்துக்கும் உன் காலடியில் செருப்பா கிடக்குற. சொல்லு ரவி, என்னை ஏத்துக்கிறியா? செத்தாலும் உன்னை ஏத்துக்க மாட்டேன். செத்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்ட. நீ என்ன வெறுத்தாலும் என்னால ஒன்ன வெறுக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்மையில பைத்தியமா இருக்கேன். ரவி, லெட்டர் எழுதினது நாம, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டது நாம, லவ் பண்ணது நாம. அப்போ ஒன்னா வாழ வேண்டியது நாம தானே? ரெண்டு கண்ணுல ஒண்ணு போயிட்டா இன்னொரு கண்ணையும் குத்திக்குவியா? இல்ல தானே? ரவி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நானும் சாரும் வயலின் கிளாஸுக்கு வந்தப்ப எங்களுக்காக நீ பீத்தோவனை பத்தி பேசி எங்களை சப்போர்ட் பண்ண. அப்போவே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாருவை கூட வச்சுக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணா அது நியாயம் இல்லைன்னு தான் அந்த நிமிஷமே ஏன் காதலை கொன்னுட்டேன். ஆனா நீங்க பக்கத்திலே இருந்த என்ன ஒரு பொருட்டாவே மதிக்காம 2 பேரும் கூத்தடிச்சிங்கல்ல, அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளவு அவஸ்தையா இருந்துச்சுன்னு தெரியுமா? என் மனசு எப்படி கொதிச்சது தெரியுமா? ரவி, யோசிச்சு பாரு. இப்போ சாரு உயிரோட இல்ல. உன் கூட வாழறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. அது புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ ரவி. நோ.
ஐயோ, என்னை ஏன் இப்படி அடிக்க வைக்கிறேன்? எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எனக்கும் சாருக்கும் அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டுட்டேன்? ரோசி செத்து போன உடனே அதே மாதிரி இன்னொரு நாயை தூக்கிட்டு வந்து இதுதான் ஒரு ரோசின்னு நீ என்கிட்ட சொன்னேல்ல. அப்படி சொன்ன நீ செத்தவளையே நினைச்சுக்கிட்டு என்ன ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? அந்த நாய்க்கு இருக்கிற நியாயம் கூட எனக்கு இல்லையா ரவி? நாய் கூடலாம் உன்னை கம்பேர் பண்ணாத. நீ நம்பிக்கை துரோகி. சபாஷ் சபாஷ். நீ பண்ணா யதார்த்தம், அதே நான் பண்ணா துரோகமா? புரியாது. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாது. உன் கூட உன்னா வாழதான் முடியாது. ஒன்னா சாகலாம்ல. என்ன வளர? வாழறதுக்கு மட்டும்தான் உன் பெர்மிஷன் வேணும், சாகிறதுக்கு இல்ல. இது ஏன் டெசிஷன். அம்மா என்னமாச்சு? உள்ள ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கம்மா. ரவி, 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 நீ தப்பிக்க முடியாது. எல்லா கதவையும் பூட்டியிருக்கேன். ரவி, எங்க இருக்க? மரியாதையா வந்துடு. இல்லனா இந்த வீட்டையே கொளுத்திடுவேன். இப்போ உன்னை காப்பாத்த யாரு வருவா? அந்த சாருவா? அவ சாப்டர் க்ளோஸ். ரவி, உனக்கு தெரியுமா, அவளுக்கு வலிக்குமேன்னு நான் ஊசி போட்டிருக்கேன், அவளுக்கு கசக்குமேன்னு நான் மருந்து குடிச்சிருக்கேன். அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சேனா அவளை கொன்னு இருப்பேனா? நான் அந்த அளவுக்கு கொடூரமானவ இல்ல. ரவி, இப்போ அது சொல்லு, நம்ம வாழலாமா? அது நடக்காது. ஏய், ஒட்டி போடுறது ஏன் தப்பா? இல்ல ஒரே மாதிரி இருக்கிறது ஏன் தப்பா? தப்புனா எல்லாமே தப்புதான். வா,
ஒன்னாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். சாவலையாவது நம்ம ஒன்னா சேருவோம். நீ மட்டும் அவங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் என் 2 பொண்ணுங்களும் என் கண்ணு முன்னாடி இருந்திருப்பாங்க. உன்னை காதலிச்ச பாவத்துக்காக ஒரு பொண்ணை நான் பறி கொடுத்தேன். இப்ப இன்னொரு பொண்ணையும் பலி கொடுக்கணுமா? என்ன கொல்லணுமா? வா. எப்போ ரவி என்ன வெறுத்துட்டானோ அப்பவே நான் செத்துட்டேன். நீ இல்லைங்கிறதுக்காக நான் என்னைக்குமே சந்தோஷப்பட்டதில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஓ சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். அது நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன கொன்னுட்டா, இனிமே எனக்கு அந்த அவஸ்தை இருக்காதுல்ல. வா, என்ன கொல்லு. உங்க நிச்சயதார்த்தத்தன்னைக்கு லதா எனக்கு ஃபோன் பண்ணா. நீங்க நல்லா வாழணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணேன். அன்னைக்கு தான் ஆட்ட ஆரம்பிச்சது. என்ன படுத்த படுக்கையாக்கி உங்க 2 பேரையும் வரவழைச்சா. கடைசி வரைக்கும் ஒன்னாவே வாழலான்னு சின்ன வயசுல நீ எனக்கு சத்தியம் பண்ணல. வா, ஒன்னாவே இருக்கலாம். வா சாரு, வா. லதா கடைசி வரைக்கும் உன்னோட போலியான வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை நீ ஏத்துக்கவே நான் நினைச்சேன். சாரு கிட்டது லதாவை காப்பாத்த என்னால முடியாது, ஆனா உன்னால முடியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் நான் கேட்கல, ஆனா லதாவை எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. அது போதும் எனக்கு. ரவி, என்ன அனாதாக்கிறாரு ரவி. நீ எதுக்கு வந்தீங்க? லதா, நீ சுமார். சாரு, இவ 2 வருஷம் உன் பேரை சொல்லி என்ன ஏமாத்தனான்னு தெரிஞ்சதும் அப்பவே இவளை கொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இவ கேட்ட கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. என்ன லவ் பண்ணதை தவிர இவ என்ன தப்பு பண்ணிட்டா? இவ என்ன லவ் பண்ணது தப்புன்னா நான் உன்னை லவ் பண்ணது தப்புதான். நான் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ விட்டு கொடுத்தா நான் இவளோட வாழ்றேன், இல்ல இவளோட இங்கே சாகுறேன்.